ஜெபிங்க. Please pray. ஜெபிங்க. Pray. உங்க குடும்பத்துல நீங்க முழங்கால் படியிட்டு ஜெபிக்கும் பொழுது தேவன் அங்கே கிரியை செய்கிறார். When you kneel in the presence of God and pray for your family, God will work. நீங்கள் உங்களை தாழ்த்துகிறீர்கள் தேவ சமூகத்துல. And you are humbling yourself in the presence of God. உங்களுடைய பலத்தின் மீது நீங்க நம்பாம, and you don't trust your strength, உங்கள் பலத்தின் மீது நீங்கள் சார்ந்து இல்லாமல், you're not leaning on to your strength, உங்கள் ஞானத்தின் மீது நீங்கள் சார்ந்து இல்லாமல், and you're not leaning on to your wisdom, தேவனே என்னால் அல்ல உம்முடைய ஆவியின் வல்லமையினால் நாங்கள் வாழ்கிறோம், நான் நடத்துகிறேன் என்று சொல்லி உங்களை ஒப்பு கொடுக்கிறீங்க. and you do surrender yourself by saying, Lord, it's not my strength, my power, and through your grace and mercy. இதுதான் யதார்த்தமான உண்மையா இருக்கிறது. This is what the truth is. நீங்க உலகத்தை ஜெயிப்பீங்க. and you will conquer the world. நீங்க தேவ மகிமையினால் நிறைந்திருப்பீர்கள். and you will be filled with the glory of God. உங்கள் வீடு கர்த்தரால் போதிக்கப்பட்டிருக்கும். and your house will be taught by the Lord. உங்கள் பிள்ளைகள் உங்கள் வீட்டை சுற்றி ஒலிவமர கன்றுகளாய் இருப்பார்கள். and your children will be as like olive branches around. நன்மையும் கிருபையும் உங்கள் வீட்டிலே சூழ்ந்திருக்கும். and the mercy and the goodness will be filled in your house. ஆபத்து காலம் வருவதற்கு முன்பாக தேவன் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் மீட்டுக் கொள்வார். and before the danger comes, God will redeem you and your family. Praise the Lord. Amen. Hallelujah. 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 ஒரு மனமாற்றத்தோடு இன்றைக்கு நாம் செல்லணும். We need to go with the change of heart today. Men's we need to pray. And all men say ஒரு ரெண்டு ஆம்பளைங்க தான் இருக்காங்க போல இருக்கீங்க. Again I come again. Men we need to pray. And all men say இந்த பக்கம் மட்டும் தான் சவுண்ட் வருது, இந்த பக்கம் ஆண்கள் இல்லையா? Again I say, boys you are also included. Men we need to pray and all men say amen. Praise the Lord. Hallelujah. Thank you Jesus. நம்ம ஜெபம் செய்து முடிக்க போகிறோம். We're going to pray and finish. நம்மளுடைய வாக்குத்த தேவன் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தங்கள் நம் வாழ்க்கையில ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. and the blessings which God has, the promises which God has given unto us, it's and amen in our life. தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் நன்மையும் கிருபையும் உள்ளதாய் இருக்கிறது. and all the promises are filled with the grace and goodness. கர்த்தருடைய வாக்குத்தத்தங்கள் நம் வாழ்க்கையில ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. and the promises which God has given unto us is and amen in our life. நாம் வீட்டுக்கு செல்லும் பொழுது ஒரு மறுரூபத்தோடு நாம் செல்ல இருக்கிறோம். and when we leave this place and when go home, we go home with the transformation. யாரும் இங்கே இருக்கிற நாம் யாரும் தேவனுக்கு எதிர்த்து நிற்கிறவர்களாய் இல்லாமல், and none of us should be the one who stands against God. பாருங்க, சவுல் தேவனுக்கு எதிர்த்து நின்றான். and so stood against God. நிம்ரோத் தேவனுக்கு எதிர்த்து நின்றான். and Nimrod he stood against God. யூதாஸ் தேவனுக்கு எதிர்த்து நின்றான். Judas Iscariot he stood against God. நாம் அப்படி இருக்க கூடாது. we shouldn't be. நாம் தேவனை எதிர்த்து ஒன்றும் செய்ய முடியாது. we cannot do anything by standing against God. நாம் மண்ணாய் இருக்கிறோம். we are just a dust. அவர் நம்மளுடைய சிருஷ்டிகர்த்தராய் இருக்கிறார். and he is our creator. நம்மை அவர் படைத்திருக்கிறார். and he has created us. அவர் அன்பின் நிமித்தமாய் நம்மை ஜெனிப்பித்திருக்கிறார். and he has formed us through his love. தன்னுடைய சாயலில் நம்மை உருவாக்கி இருக்கிறார். and he has created us in his own image. நாம் அந்த சாயலுக்குரிய மகிமையை கிறிஸ்துவின் மூலமாய் திரும்பி பெற்றிருக்கிறோம். and we have received again that glory through Christ. அந்த மகிமைக்குரியவர்கள் கனத்தோடும் அந்த மகிமைக்குரிய பலத்திலும் நாம் ஒவ்வொரு நாளும் வாழ நாம் நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். and we need to surrender ourselves to live each and every day with that glory of honor and glory of strength. இல்லை என்றால் சத்ருவானவன் சடுதியாய் நம் வாழ்க்கையில நம் குடும்பத்தில கிரியை நடப்பிப்பான். if not, that enemy will do work suddenly in our family. அருமையான தேவஜனமே, my beloved people of God, கண்களை மூடி நம்மை ஒப்பு கொடுத்து let's ஜெபிப்போம். close our eyes and surrender ourselves. எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்பு பரிசுத்த தந்தையே, our loving heavenly holy Father, இந்த ஆண்டவரே அப்பா ஆராதனை நாளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். thank you for this worship wonderful time, Lord. உம்முடைய வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிறோம். Lord, thank you for your words, Lord. ஆண்டவரே நாங்கள் உம்முடைய வார்த்தையை கேட்கிறவர்களாய் மாத்திரம் அல்லாமல், Lord, let us not be just the hearers of உம்முடைய the word,
வார்த்தையின்படி எங்கள் வாழ்க்கையில நாங்கள் நடக்கிறவர்களாய் இருக்க எங்களுக்கு கிருபை செய்யும். Lord, give us a grace to be the doers of the word, Lord. கர்த்தருக்குரிய பயத்தில் எங்கள் வாழ்க்கையை நாங்கள் அமைத்துக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். Help us to set our life with the fear of God, Lord. தேவ நீதியிலும் தேவனுடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் கைக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். Lord, help us to follow and keep your commandments and your laws and righteousness. ஏனென்றால் தேவனாகிய கர்த்தர் நன்மையானாலும் தீமையானாலும் எல்லாவற்றையும் நியாயத்தில் கொண்டு வருகிறீர். Why? Because, Lord, whether it's a good or evil, you bring into judgment, Lord. உம்முடைய கிருபையுள்ள இரக்கங்களினால் எங்களை நோக்கி பாரும். Lord, look unto us with your grace and mercy, Lord. ஆண்டவரே, உம்மோடு நாங்கள் மறுரூபமாக்குகிற அந்த நாளுக்காய் காத்திருக்கிறோம், Lord, we're வாஞ்சித்திருக்கிறோம். waiting upon the day to transform along with you, Lord Jesus. எங்களை ஒரு நாளும் நீர் வெட்கப்பட்டு போகும்படியாய் விடுவதில்லை. You never let us to be ashamed, Lord. உம்முடைய கரத்தின் கிரியைகளாகிய எங்களை நீர் மகிமைப்படுத்தினதற்காய் நன்றி செலுத்துகிறோம். Lord, we thank you for glorifying us you created us through your hands, Lord. உம்முடைய மகிமையை எங்களுக்கு கொடுத்தமைக்காய் நன்றி செலுத்துகிறோம். Lord, we thank you for giving your glory to us, Lord. என்னை ஒப்புக்கொடுக்கிறேன். Lord, I surrender myself. என் பிள்ளைகளை I ஒப்புக்கொடுக்கிறேன். surrender my children, என் Lord. குடும்பத்தை I ஒப்புக்கொடுக்கிறேன். surrender my family, Lord. சபையை I ஒப்புக்கொடுக்கிறேன். surrender the church, Lord. சபையில் இருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை I ஒப்புக்கொடுக்கிறோம். surrender each and every brother and sister in the church, Lord. தேவனுடைய வல்லமையின் கரம் ஒவ்வொருவரையும் நடத்த நீர் கிருபை பாராட்டும். Lord, give us grace for the Lord to lead each and every one of us, Lord. ஆண்டவரே, உம்முடைய கிருபையுள்ள கரங்கள் எங்களை நடத்தட்டும். Lord, let your merciful hand உம்முடைய lead us, Lord. அன்பில நிலைத்திருக்க எங்களுக்கு உதவி செய்யும். Lord, help us to sustain in your love, உம்முடைய Lord. சத்திய வசனங்களினால் எங்களை உயிர்ப்பியும். Lord, renew us through the word, Lord, your true word, Lord. எங்களுக்கு ஆண்டவரே கிருபை அளியும். ஆண்டவரே, Lord, give us grace. எதை எங்கள் வாழ்க்கையில தொடங்கினீரோ Lord, அதை what you have started in our life, முடிவு பரியந்தமும் நடத்தி முடிக்க எங்களுக்கு உதவி செய்யும். help us to continue till the end, Lord Jesus. ஒவ்வொரு குழந்தைகளையும் உடைய பரிசுத்த கரங்களில் ஒப்புக்கொடுக்கிறோம். Each and every child we give in your mighty hands, ஒவ்வொரு Lord. பிள்ளைகளையும் உடைய பரிசுத்த கரங்களில் We ஒப்புக்கொடுக்கிறோம். give each and every children in your mighty hands, ஒவ்வொரு Lord. வாலிபர்களையும் உடைய பரிசுத்த கரங்களில் ஒப்புக்கொடுக்கிறோம். Lord, each and every youth we give in your mighty hands, என் Lord. தேவனாகிய கர்த்தர் உம்முடைய கரங்களுக்குள் வைத்து பாதுகாத்துக் கொள்ளும். Lord, protect them and protect them within your hands, Lord. சத்ருவானவன் பிள்ளைகளை ஆண்டவரே வஞ்சித்து விடாதபடி என் தேவனாகிய கர்த்தருடைய இரத்த கோட்டைக்குள் பிள்ளைகளை ஒப்புக்கொடுக்கிறோம். Lord, we surrender our children into your hands, Lord Master, so that enemy doesn't do anything to our பிள்ளைகளை children, Lord. சகல ஞானத்தினால் நடத்தும். Lord, fill our children with wisdom. தேவ ஆவியினால் உயிர்ப்பியும். Lord, renew through the Holy Spirit, Lord. சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து ஆண்டவரே அப்பா சத்ருவுக்கு எதிர்த்து நிற்கிற தக்க திராணியை பிள்ளைகளுக்கு தாரும். Lord, help them to obey and to stand against the enemy, Lord. உம்முடைய ஆவியினால் நிரப்புவீராக. Lord, fill them with your Holy உம்முடைய Spirit. ஆவியினால் நிரப்புவீராக. Fill them with your Holy உம்முடைய Spirit. ஆவியினால் நிரப்புவீராக. Fill them with your Holy உம்முடைய Spirit. ஆவியினால் நிரப்புவீராக. Fill them with your Holy உம்முடைய Spirit. ஆவியினால் நிரப்புவீராக. Fill them with your Holy உம்முடைய Spirit. ஆவியினால் நிரப்புவீராக. Oh, fill them with your உம்முடைய Holy ஆவியினால் நிரப்புவீராக. Oh, fill them with உம்முடைய your Holy ஆவியினால் Spirit. நிரப்புவீராக. Fill with உம்முடைய your Holy ஆவியினால் Spirit. நிரப்புவீராக. Amen. உம்முடைய சத்திய ஆவியினால் Yes, Lord நிரப்புவீராக. Jesus. உம்முடைய சத்திய ஆவியினால் Hallelujah. நிரப்புவீராக. Thank you, Father. உம்முடைய Thank you, சத்திய Lord. ஆவியினால் Thank you, நிரப்புவீராக. Jesus. உம்முடைய Thank you, சத்திய Master. ஆவியினால் Fill them, நிரப்புவீராக. fill them, Lord உம்முடைய Jesus. சத்திய ஆவியினால் சபையை நிரப்புவீராக. Oh, yes, Father. உம்முடைய சத்திய Yes, ஆவியினால் Lord. ஆண்டவரே Yes, Lord. பிள்ளைகளை Yes, Lord. நிரப்புவீராக. Yes, Lord. ஓ உம்முடைய சத்திய ஆவியினால் ஆண்டவரே அப்பா பெரியவர்களை நிரப்புவீராக. உம்முடைய சத்திய ஆவியினால் ஆண்டவரே அப்பா முதியவர்களை நிரப்புவீராக. உம்முடைய சத்திய ஆவியினால் ஆண்டவரே குடும்பமாய் நீர் நிரப்புவீராக. அப்பா உம்முடைய சத்திய ஆவியினால் ஒவ்வொரு ஆண்களையும் நிரப்புவீராக. உம்முடைய சத்திய ஆவியினால் ஒவ்வொரு பெண்களையும் நிரப்புவீராக. உம்முடைய சத்திய ஆவியினால் ஆண்டவரே அப்பா எங்களை நிரப்புகிறதற்காய் நன்றி. உம்முடைய சத்திய ஆவியானவர் எங்களில் ஆளுகை செய்கிறதற்காய் நன்றி. ஆண்டவரே குடும்பங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா பொல்லாத கிரியைகளுடைய சக்திகள், பிசாசினுடைய சகல வஞ்சனை சூழ்ச்சிகள், தந்திரங்களை நஸ்ரேனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கடிந்து கொள்ளுகிறோம். தேவ சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு தடையாயிருக்கிற எல்லா பொல்லாத ஆவிகளையும் நஸ்ரேனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கடிந்து கொள்ளுகிறோம். இதோ சுவாமி, கடின ஆவியை இயேசுவின் நாமத்தில் விரட்டுகிறோம். ஆண்டவரே கசப்பின் ஆவியை இயேசுவின் நாமத்தில் விரட்டுகிறோம். முறுமுறு
முறுமுறுக்கிற ஆவியை இயேசுவின் நாமத்தினாலே விரட்டுகிறோம். குறை கூறுகிற ஆவியை இயேசுவின் நாமத்தினாலே விரட்டுகிறோம். ஆண்டவரே அப்பா, கடிந்து கொள்ளுகிற ஆவியை இயேசுவின் நாமத்தினாலே விரட்டுகிறோம். குறை சொல்லுகிற ஆவியை இயேசுவின் நாமத்தினாலே விரட்டுகிறோம். மூர்க்கத்தின் ஆவியை இயேசுவின் நாமத்தினாலே விரட்டுகிறோம். பொல்லாத ஆவியை இயேசுவின் நாமத்தினாலே விரட்டுகிறோம். அக்கினியின் ஆவி இறங்கி வருவதாக, வல்லமையாய் ஒவ்வொருவர் மேலும் இறங்குவதாக. இதோ சுத்திகரிக்கிற ஆவியானவர் சகல பாவங்களில் இருந்தும் உம்முடைய சபையை சுத்திகரிக்கிறதுக்காய் நன்றி செலுத்துகிறோம். சுத்திகரிக்கிற ஆவியானவர் சகல பரிசுத்தத்திலும் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை நீ சுத்திகரிக்கிறதுக்காய் நன்றி செலுத்துகிறோம். எல்லா விதத்தில் அழுக்குகள் நீங்குவதாக, எல்லா அக்கிரமங்கள் மாறுவதாக, கடின தன்மைகள் உடைவதாக, எல்லா விதமான கடின தன்மைகள் உடைவதாக. இயேசுவின் நாமத்தினாலே சபையை நீ சுத்திகரிக்கிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். ஈசோப்பினால் உம்முடைய இரத்தத்தை ஆண்டவரே நீர் சபையிலே தெளித்ததற்காய் நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் பாவங்கள் அற எங்களை கழுவி சுத்தமாக்கினதற்காய் நன்றி செலுத்துகிறோம். சபை ஜெபிங்க. இதோ பொல்லாத ஆவி, உன் குடும்பத்துக்கு விரோதமாய் வருகிற பொல்லாத ஆவி இதோ அங்கும் இங்கும் எழுந்து நடக்காதபடி சபை இது ஜெபிக்கிற நேரமாய் இருக்கிறது. ஆங்காங்கே முழங்கால் படியிடுகிற நினைக்கிறவர்கள் முழங்கால் படியிடுங்க. இதோ பிசாசை எதிர்த்து நாம ஜெபிக்க போகிறோம். இந்த வேளையில உங்க குடும்பத்துக்கு விரோதமாய் கிரியை செய்கிற பொல்லாத ஆவிகளும், எல்லா விதமான முறுமுறுப்பின் ஆவியும், எல்லா எரிச்சலின் ஆவியையும் நஸ்ரேனாகிய இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது நாம கடிந்து ஜெபிக்க போறோம். இங்க யாரும் அங்கும் இங்கும் பார்க்காதபடி உங்களுடைய ஆவி, ஆத்துமா, சரீரத்தோடு கர்த்தருடைய ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாம் இப்பொழுது எல்லா பொல்லாத ஆவிகளையும் கடிந்து நாம் ஜெபிக்க போகிறோம். ஒரு விடுதலை கர்த்தருடைய ஆவியானவர் எங்கோ இருக்கிறாரோ அங்கே விடுதலை உண்டு. Where there is the spirit of God, there is liberty. ஓ தேவ ஆவி எங்கோ அங்கே விடுதலை உண்டு. உன் வீட்டிலே பிரச்சனை, உன் வீட்டிலே பிரச்சனை, தேவ ஆவியை நீ அவித்து போட்டதினாலே உன் வீட்டிலே பிரச்சனை. தேவ ஆவியை நீ அவித்து போட்டதினாலே உன் வீட்டிலே பிரச்சனை. சத்திய ஆவியானவரை நீ அசட்டை பண்ணதனாலே உன் வீட்டிலே பிரச்சனை. ஓ தேவனுடைய ஆவியை அசட்டை பண்ணுகிறதை விட்டு கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து கர்த்தருடைய பயத்திலும் தேவ பயத்தில் நீ உன்னை ஸ்திரப்படுத்தும் பொழுது இதோ பிசாசானவன் உன்னை விட்டு ஓடி போவான். ஹalleluya. ஜெபிங்க சபையே, ஜெபிங்க. ஒரு வல்லமையோடு உன் வல்லமையை தரித்துக்கொள் திருச்சபையே. இதோ தேவ ஆவியானவர் கிரியை நடப்பித்துக் கொண்டிருக்கிறார். சத்திய ஆவியானவர் இங்கே அசைவாடி கொண்டிருக்கிறார். ஒரு வல்லமை இதோ குடும்பங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா பொல்லாத ஆவிகளுடைய கிரியைகளை அதோ நேரத்தில் தேவ ஆவியானவர் ஜெயம் கொண்டவராய் சகல ஆவிகளும் துரத்தப்படுகிறது. ஹalleluya. சபை ஜெபிங்க, வாய்களை திறந்து ஜெபிக்க கற்றுக்கொள் கிறிஸ்து இயேசுவா திருச்சபையே. You need to open your mouth and pray against the veil of the devil. Unless you open your mouth and pray, you cannot sustain against the veils of the devil. The devil is so powerful. If you are not powerful in the spirit of the Lord, he will come and devour you and he will take your children from you. Hallelujah. இந்த வேளையில நீ இப்பொழுது உன் வல்லமையை தரித்துக்கொள். Hallelujah. உன் வல்லமையை தரித்துக்கொள். அக்கினியாய் இறங்கி வருகிற தேவ ஆவியானவர் இப்பொழுது கிரியை நடப்பித்துக் கொண்டிருக்கிறார். Hallelujah. சபை ஜெபிக்கணும். சபை வாய்களை திறந்து ஜெபிக்கணும். You need to open your mouth and pray. Don't keep your mouth shut. Church, it is very necessary. You don't see the danger coming against you. உன்னால தெரியலையா? உனக்கு எதிராய் வருகிற ஆபத்தை உன்னால உணர்ந்து கொள்ள முடியவில்லையா? இதோ சத்ருவானவன் உன் குடும்பத்திற்கு விரோதமாய் அவன் விழித்து வைத்திருக்கிற வலைகளை, தந்திரங்களை உன்னால உணர முடியலையா? You need to pray, church. You need to pray. You need to open your mouth and pray in the presence of God. You need to seek the help of God. You need to have the power of Holy Spirit in your life to come against the veil of the devil. தேவ ஆவியானுடைய வல்லமையை தரித்துக்கொள். சபை ஜெபிங்க. அமைதியா இருக்காதீங்க. Know how to pray. If you don't know how to pray, that means you need to come to our fasting prayer and you need to learn how to pray. You need to come to the fasting prayer and
you need to learn how to pray. If you are despising the presence of God, if you are despising the presence of God, the Satan will enter your home. நீ தேவ சமூகத்தை அசட்டை பண்ணும் பொழுது பிசாசு உன் வீட்டிலே புகுந்து விடுவான். பிசாசு உன் வீட்டிலே புகும்போது அவன் கொல்லவும் அழிக்கவும் அவன் திருடவுமே அன்றி வேறொன்றுக்கும் உன் வீட்டுக்குள் வரான். அவன் திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே வருகிறான். He will steal, kill and he will destroy. He will steal, kill and destroy. For the day will come to steal. They will come to steal, kill and destroy. உன் குடும்பத்தில் தேவ ஆவியானவர் அசைவாடும்படியாக ஒப்பு கொடுக்க வேண்டும். ஹalleluya, hallelujah, 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 hallelujah. கிறிஸ்து இயேசுவா திருச்சபையே, கிறிஸ்து இயேசுவா திருச்சபையே, நீ ஜெபிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். நீ ஜெபிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஆவியோடு ஜெபிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். You need to know how to pray in spirit, because without the spirit you can't stand against the veil of the devil, because the devil is so powerful. He come with all his power, he come with all his might, and he will overthrow all the things against you. But if you are filled with the power of the Holy Spirit, you can stand against him, and he will run from you, and he will run from your family, and he will run from your children. Don't lay your spirit down, don't lay your spirit down. நீ அசட்டை பண்ணாதே, நீ அசட்டை பண்ணாதே. ஆவியினுடைய வரங்களை தரித்துக்கொள். இப்பொழுதும் ஆவியினுடைய வரங்களை தரித்துக்கொள். ஹalleluya. நன்றி 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 ஆண்டவரே. Thank you Jesus. Hallelujah நன்றி, hallelujah நன்றி, hallelujah நன்றி, hallelujah நன்றி, hallelujah நன்றி. குடும்பங்களுக்கு விரோதமாய் வருகிற சத்துருவினுடைய கிரியைகள் நிர்மூலமாவதாக. குடும்பங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற பொல்லாத ஆவிகளுடைய கிரியைகள் நிர்மூலமாவதாக. எல்லா எரிச்சலின் ஆவியும் நிர்மூலமாவதாக. எல்லா கசப்பின் ஆவியும் நிர்மூலமாவதாக. எல்லா முறுமுறுக்கிற ஆவியும் நிர்மூலமாவதாக. எல்லா விதமான மூர்க்கத்தின் ஆவி நிர்மூலமாவதாக. இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே பிசாசே உன்னை இயேசுவின் நாமத்திலே கடிந்து கொள்ளுகிறோம். தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழும்புவதற்கு உனக்கு அதிகாரம் இல்லை. தேவ இரத்தத்தினாலே ஜெனிப்பிக்கப்பட்ட திருச்சபையாகிய நாங்கள், தேவனுடைய பிள்ளைகளாகிய எங்களுடைய குடும்பத்தில் நீ வந்து கிரியை நடப்பிக்க உனக்கு அதிகாரம் இல்லை. எங்கள் சரீரத்தை தொட உனக்கு அதிகாரம் இல்லை. எங்களுடைய வாழ்க்கை தொட உனக்கு அதிகாரம் இல்லை. எங்களுடைய பிள்ளைகளை தொட உனக்கு அதிகாரம் இல்லை. என் குடும்பத்தை தொட உனக்கு அதிகாரம் இல்லை. இயேசுவின் நாமத்தினாலே உன்னை கடிந்து கொள்ளுகிறேன். இயேசுவின் நாமத்தினாலே உன்னை கடிந்து கொள்ளுகிறேன். பொல்லாத ஆவியே, இயேசுவின் நாமத்திலே உன்னை கடிந்து கொள்ளுகிறேன். எங்கள் திருச்சபையை தொடுவதற்கு உனக்கு அதிகாரம் இல்லை. இது கிறிஸ்துவின் திருச்சபை. பாதாளத்தின் வாசல் இதை மேற்கொள்ள முடியாது. கர்த்தருடைய ஆவியானவர் அசைவாடுகிற திருச்சபை. ஓ வல்லமையினாலும், ஓ வரங்களினாலும், ஓ தேவனுடைய ஆவியினாலும் நீர் எங்களை நிரப்புகிறதற்காய் நன்றி 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 இயேசுவே. ஓ வல்லமையா எங்களை நிரப்புகிறதற்காய் நன்றி. ஹalleluya, ஹalleluya. விடுதலை 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 விடுதலை. ஹalleluya, விடுதலை விடுதலை. ஹalleluya, 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 ஹalleluya. விடுதலை விடுதலை. குடும்பங்களிலே விடுதலை, குடும்பங்களிலே விடுதலை உண்டாகட்டும். குடும்பங்களிலே விடுதலை உண்டாகட்டும். குடும்பங்களிலே விடுதலை உண்டாகட்டும். ஹalleluya. சத்திய ஆவியானவரே விடுதலை கொடுங்க. சந்தோஷமும் சமாதானமும் குடும்பத்தில் நிலைத்திருப்பதாக. தேவ பிள்ளைகளுடைய வீட்டில் ஆண்டவரே தரித்திரங்கள் நீங்குவதாக. சந்தோஷமும் சமாதானமும் ஆசீர்வாதங்களும் நிலைத்திருப்பதாக. வாக்குத்தத்தம் பண்ணினவரே, வாக்குத்தத்தம் பண்ணினவரே, உம்முடைய பிள்ளைகளுடைய வீட்டு ஸ்தலங்களை நீர் ஆசீர்வாதங்களினால் நிரப்பும் ஆண்டவரே. ஆசீர்வாதங்களினால் நிரப்பும். பரலோக ஆசீர்வாதங்கள் வந்து நிரம்புவதாக. கையின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதாக. கடன் பாரங்கள் சுமைகள் நீங்குவதாக. தேவனுடைய வல்லமை இறங்கி வந்து கிரியை நடப்பிப்பதாக. கிரியை நடப்பிப்பேன், கிரியை நடப்பியும் ஆண்டவரே, கிரியை நடப்பியும் ஆண்டவரே, கிரியை நடப்பியும் ஆண்டவரே. ஓ நன்றி நன்றி நன்றி. ஹalleluya, ஹalleluya. ஓ நன்றி இயேசுவே. ஓ நன்றி தகப்பனே. ஓ நன்றி தகப்பனே. ஓ நன்றி 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 ஆண்டவரே. Thank you Lord. நன்றி இயேசுவே. நன்றி அப்பா.
எங்கள் மத்தியில் ஆண்டவரே நீர் வந்து கிரியை செய்தமைக்காய் நன்றி. ஆண்டவரே எங்கள் சபையை நீர் உருவாக்குகிறதற்காய் நன்றி. உம்முடைய பிள்ளைகளை நீர் உருவாக்குகிறதற்காய் நன்றி. உம்முடைய வல்லமையினால நீர் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை உருவாக்குகிறதற்காய் நன்றி. எல்லா பயங்களை நீக்குவதற்காய் நன்றி. எல்லா சூழ்நிலைகள் மாற்றுகிறதற்காய் நன்றி. Lord, you are changing every situation when you repent, when you surrender your life to our Lord. நீ மனம் திரும்பி உன் வாழ்க்கையை தேவனிடத்தில் ஒப்பு கொடுக்கும் பொழுது எல்லா சூழ்நிலைகளும் மாறுகிறது. Every situation is changing. Every situation is changing when you repent and surrender your life to the heavenly Father. When you repent and give your life to the heavenly Father, oh, the situation is changing. The situation is changing. God is changing every situation. Rama urashakarabalakashandaraba urakalabashangadalagaraba urakandalarabakashakandalaro urasharabakaro urakandalakao. Thank you Jesus. மாற்றுகிறதற்காய் நன்றி, மாற்றுகிறதற்காய் நன்றி, மாற்றுகிறதற்காய் நன்றி, மாற்றுகிறதற்காய் நன்றி ஆண்டவரே. விடுதலையின் ஆவியானவர், விடுதலையின் ஆவியானவர் ஆண்டவரே நீர் நிரப்புகிறதற்காய் நன்றி. Oh thank you, oh thank you Lord, thank you Jesus, thank you Lord. நன்றி 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 நன்றி. ஹalleluya. Oh நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. Thank you for this time. Thank you, Jesus. Thank you for strengthening us, Lord. Thank you, Jesus. Thank you for strengthening us. Thank you, Lord. எங்களை பலப்படுத்துகிறதற்காய் நன்றி. எங்கள் பலவீனங்களை நீக்கி எங்களை பலப்படுத்துகிறதற்காய் நன்றி ஆண்டவரே. Thank you Jesus. எங்களை பூரணப்படுத்துகிறதற்காய் நன்றி. Lord, thank you for leading us in mature, Lord. As the church is growing, Lord, let us grow in mature in our spiritual life, Lord. Help us to grow mature in our spiritual life. Help us Jesus. Help us Jesus. Help us Lord. Without you we can't do anything. உம்மை அல்லாமல் நாங்கள் ஒன்றும் செய்ய முடியாது. உம்மை அல்லாமல் நாங்கள் எதையும் செய்ய முடியாது. உம்மை அல்லாமல் நாங்கள் எதையும் செய்ய முடியாது. எங்கள் வாழ்க்கையில நீங்க வேண்டும், எங்கள் குடும்பத்தில் நீங்க வேண்டும், எங்கள் சபை தனில நீங்க வேண்டும், எங்கள் தேசத்தில் நீங்க வேண்டும் ஆண்டவரே. ஆண்டவரே நீங்க வேண்டும், நீங்க வேண்டும் ஆண்டவரே. Thank you Jesus. Thank you Lord. பரிசுத்த தந்தையை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. உடைய சமூகத்தில் வந்து செபிக்க நீர் பாராட்டின கிருபைக்காய் நன்றி. ஏறெடுத்த ஒவ்வொரு விண்ணப்பங்களும், ஏறெடுத்த ஒவ்வொரு துதிபலுகளும், ஏறெடுத்த ஒவ்வொரு வார்த்தையும் ஆண்டவரே அப்பா உடைய சமூகத்தை ஏற்றினமைக்காய் நன்றி. எங்கள் பிரதான ஆசாரியரே, எங்களுக்காய் பரிந்து பேசுகிறவரே, இப்பொழுதும் ஆண்டவரே எங்களுக்காய் பிதாவினிடத்தில் நீர் பரிந்து பேசுகிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். Oh our high priest Jesus Christ, still you are interceding for us Lord. Thank you for interceding for us. Thank you Lord. Thank you Lord. Your grace is sufficient for us to run and finish this race. Thank you for helping us. Thank you for being so merciful and so gracious even in our weakness, even in our weakness, and helping us to finish the race. இந்த ஓட்டத்தை முடிக்க எங்களுக்கு உதவி செய்கிறதற்காக நன்றி ஆண்டவரே. எங்களை சுற்றி இன்னும் அநேக ஜனங்கள் இருக்கிறார்கள். அவர்களையும் நாங்கள் உம்முடைய ராஜ்யத்தில் அழைத்து வர வேண்டும் ஆண்டவரே. அதற்காய் கிரியை நடப்பிக்க எங்களை தயார்படுத்தும், ஒவ்வொருவரையும் தயார்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபம் வேண்டி நிற்கிறோம் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். நம் கர்த்தர்